ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ரொம்ப நாளாக ஒரு மீட்டிங் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த வட்டக்கழகத்தின் செயலாளர் அவர்கள் வந்து நிறைவேற்றிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடிய விரைவில் இந்த 187 வட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குற நிலைமை அவர் கொண்டு வருவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 நாட்கள் முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா நல்லக்கண்ண அவர்கள் வந்து தவறு விட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர்களுக்கோசம் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தலாம். எழுந்து நிற்கிறீங்களாம்மா? உட்காருங்கம்மா. இப்படியாப்பட்ட ஒரு மாமனிதர் தவறி விட்டாங்க. அந்த தவறான விஷயத்தை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், டிவியில் பார்த்துருப்போம், நேரில் போய் எல்லாம் நிறைய பேர் அஞ்சலி செலுத்தினாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கழகத்தின் தலைவர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 மணிக்கு போயிட்டு அவருக்கு வந்து இறுதி அஞ்சலி வந்து மாலை அணிவித்து வந்தாங்க. வந்துட்டு அவங்க காலையிலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மகனுக்கு ஃபோன் பண்ணி தளபதி அவர்கள் விசாரித்தாங்க எப்படி உடல்நலம் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நைட்டு தவறிட்டாங்கன்ட்டு போயிருக்காங்க தளபதி அவர்கள். திமுகவோட தீய சக்தி ஒரு ஊடகம் ஒன்று இருக்குது, நக்கீரன் கோபால் வீசக்காரன்ட்டு ஒருத்தர் இருக்கான் போல. அவர் வந்து அவரோட சேனலில் வந்து பேசுகிறாங்க. விஜய் வந்தார், தண்ணி சாப்பிட்டு வந்தார், அங்கே வந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்மெல் அடிக்குதுன்ட்டு. நீயாடா ஊற்றி கொடுத்த பண்ணாட? நீயா ஊற்றி கொடுத்த? என் தலைவரை பேச நீ யாரா? நீ ஒரு மனிதர் மாமனிதர் இறந்துருக்காரு. அவர் தலைவர் வந்து மாலை போட்டிருக்காரு. வாய் கூசாமல் இஷ்டத்துக்கும் பேச்சு. அவரெல்லாம் நான் பார்த்து சின்ன வயசில் பார்த்து வீரப்பன் கூடலாம் போய் ஃபோட்டோ எடுத்துருப்பாரு. இப்படி வீரப்பனவே சந்திரகட்ட வீரப்பனை கூட போய் பார்த்துருப்பாரு. இவரெல்லாம் பெரிய ஆள். நாங்களாம் அப்படி பார்த்து அந்த புக்கெல்லாம் நாங்கள் பார்த்து வளர்ந்தோம். நாங்கள் நக்கிறவங்க அந்த மதிப்பே கெடுத்துக்கினார். அந்த ஆள் கேவலமாக ஒரு 200 ரூபாய்க்கு யோசம் இந்த தீய சக்தியோட கூட்டாளி போல் ஆகணும். கேவலமான செயல். ஒரு கழகத்தின் தலைவர் அவர்கள் அவன் இவன் மரியாதைலாம் பேச. என் தலைவன் மட்டும் நான் ஊன்னு சொல்லிட்டோம். அவனை கேட்குற கேள்வி நாக்கு முடி செத்துருவான். அவன் வைக்கிற கோபாலன் அவன். நாங்களும் பேசக்கூடாது நிறைய தடவை நாங்கள் தலைவர் அவர்கள் சொன்னதெல்லாம் தினந்தோறும் நாங்கள் எடுக்க கண்ட்ரோலாக இருக்கிறோம். ஒரு சில பேச்செல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள், தாங்கிக்கவே முடியல. எங்கள் தளபதி சொல்லி கொடுத்த ஒரே ஒரு விஷயந்தான், அமைதியாக இருங்க, வெற்றி நம்மளை தேடி வரோம் சொல்லிக்கிறாரு. அதுக்கோசம் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். அப்படி எங்களை மீறி சில விஷயம் நடக்குது. எங்கள் தலைவரை நான் மனசில் வச்சுக்கிறோம். என் தளபதிக்கார விமர்சனம் கிடையாது. கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளாக அவர் படத்துலையும் சரி, அவர் சொந்த வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்திருக்கு. விமர்சனம் வருவது வழக்கம்தான். அதை தகுத்து எறிவது தமிழக வெற்றி கழகத்தில் பழக்கமாகி போச்சு தொடர்ந்து எங்களால். அப்படியாப்பட்ட ஒரு தலைவரை இன்னும் 45 நாட்களில் யாரெல்லாம் என்னென்னலாம் பேசுனீங்களோ இன்னும் 45 நாட்கள் இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சராக ஆக்குறது கண்டிப்பாக உறுதி. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்களே பார்க்குறீங்க மக்கள், அடிக்கடி எங்கள் தலைவரை பற்றி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்படி காரில் இப்படி போனால் ஒரு பேச்சு, வந்தால் ஒரு பேச்சு, போனால் பேச்சு. ஏன் வேற யாருமே கிடையாதா பேசுறதுக்கு? ஏன்னா அவங்களால ஏற்றுக்க முடியல. எங்கே பார்த்தாலும் கூட்டம், எங்கே வந்தாலும் ஒரு சார் வந்தால் கூட்டம். அவங்களால ஏற்றுக்க முடியல. ஏன்னா 75 வருஷம் கட்சி நம்ம காலி பண்ணிட்டு போயிடுவார் போல்துறா இவர் வந்து அப்படின்ட்டு. நீங்கள் கரெக்டான ஆட்சி நடத்தினா எதுக்கு தலைவரை பற்றி நீங்கள் பயப்படணும்? கண்டிப்பாக உங்களெல்லாம் நம்பி தான் எங்கள் தலைவர் கட்சி ஆரம்பிச்சு இந்த 3ஆம் வருஷம் அடி எடுத்து வச்சுருக்கோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா மகளிர் தின விழாவை மகாபலிபுரத்தில் கொண்டாட இருக்கிறார் எங்கள் தளபதி அவர்கள். மகளிருக்காக ஒரு விழா, மகளிருக்கான ஒரு திட்டத்தை அறிவிக்க இருக்கிறார். அப்படியாப்பட்ட உன்னதமான தலைவரை யாரெல்லாம் தவறாக பேசுறீங்க நோட் பண்ணி வச்சுங்க. நாங்கள் வந்து பழிலாம் வாங்க மாட்டோம். உங்களுக்கும் நல்லது தலைவர் செய்வார். அப்படியாப்பட்ட தலைவர் தான் எங்கள் தலைவர். துரோகம் செஞ்சவங்களுக்கும் நல்லது செய்வது தான் எங்கள் தலைவர் அவர்கள். ஏன்னா அவர் கூட நாங்கள் 30 வருஷமாக நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்படியாப்பட்ட ஒரு தலைவரை தினந்தோறும் எந்த நியூஸ் சேனல் பார்த்தாலும், ஒரு இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக ஒரு சேனல் வரும் தெரியுமா, சன் நியூஸ். நீங்கள் பாருங்களேன், அந்த சேனலை நம்மளால தான் ரன் ஆகுது. தளபதி போட்டால் தான் வேறு எதுவுமே கிடையாது. அவரும் அவதூறாக போட்டுகிட்டே இருக்குது. ஒரு விஷயமும் அவதூறாக போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க சேனல் வந்து ரொம்ப வைரலாக ஆகணும்னுக்கோசம் போட்டுட்ருக்காங்க. எவ்வளோக்கு மக்கள் அந்த சேனலை விரும்பி பார்த்தாங்களோ, எங்கள் கழகத்தின் தலைவர் அவர்கள் தொண்டர்கள் பார்த்தாங்களோ, இன்றைக்கி யாருமே அந்த சேனலே பார்க்கறது கிடையாது. அவ்வளோ கேவலமான சேனல் ஆகிடுச்சு அந்த சேனல் இன்றைக்கி ஒரு சூழ்நிலை. மக்கள்லாம் இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. பெண்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் சன் டிவியில் வந்து சீரியல் போட்டால் உட்காந்துருவாங்க. சீரியல் தாண்டா முக்கியம், அது எதுவும் முக்கியம் இல்லைன்னு. இன்றைக்கி இவ்வளோ மக்கள் வந்து உட்காந்துக்கிறாங்கன்னா எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் முதல்வர் ஆக்க வேண்டிய ஒரே ஒரு காரணத்துக்கு உட்காந்துருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்வதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான்மா. வருகின்ற தேர்தலில் இன்னும் 45 நாட்களில் இருக்குது. நீங்கள் செய்கிற ஒரே ஒரு விஷயம் தான், எங்கள் தளபதி அவர்களுக்கு வந்து விசில் சின்னத்தில் வாக்களித்து அவரை முதலமைச்சராக்கி சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் உட்கார வைப்பீங்கன்றதை நம்புகிறோம். அந்த நம்பிக்கையோடு தான் கிருஷ்ணகுமார் அவர்களும் இந்த இடத்துல ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டிருக்காரு. இதே போல் தொடர்ந்து எங்கள் சோழிங்கநல்லூர் தொகுதியிலும் ஆலந்தூர் தொகுதியிலும் தொடர்ந்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டுட்டு இருக்கோம்.
எல்லாமே தளபதி தான். எங்களுக்கு தளபதி தவிர வேறு எதுவுமே தெரியாது. அவரை நம்பி தான் இத்தனை வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டோம். ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் 30 வருஷமாக நாங்கள் அவரோட ட்ராவல் பண்ணிட்டோம். அவர் கட்சி ஆரம்பிப்பார், அவர் பின்னாடி போய் அவர் மாவட்ட செயலாளர் ஆகணும்னு நான் நினைக்கல. தலைவனுங்கிற ரசிகனாக இருக்கணும், அவ்வளோதான் நினச்சேன். நான் மாவட்ட செயலாளராக இருக்கேன். ஒரு தொண்டனும் அந்த மாதிரி நினச்சா இன்றைக்கி அவரோட இருக்கிற இடமே வேறு மாதிரி இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த மடிப்பாக்கம் 187 வட்ட கழகத்தின் நிர்வாகி செயலாளர் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.